இன்னைக்கு நாம் ரிவ்யூ பண்ண போகிற ஃபுட் எதுனா ரொம்ப ஸ்பைசியஸ்ட் பரோட்டா, சால்னா, ரொம்ப ஸ்பைசியஸ்ட் சிக்கன் அண்ட் ஆல்சோ ரொம்ப ஸ்பைசியஸ்ட் ஆம்லெட். திருப்பூர்லேயே ரொம்ப ஃபேமஸான கடை பிரீத்தி சிந்தாமணி. திருப்பூர்காரங்க எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அதை நம்ம ரிவ்யூ பண்ணி எவ்வளோ ஸ்பைசியாக இருக்குன்னு பார்த்துடலாம். இது சிக்கன், சிந்தாமணி சிக்கன். இது நார்மலான சால்னா, எல்லா கடையிலும் கொடுக்குற மாதிரி. இது காரம் முத்து வராதவங்க இதை சாப்பிட்டுக்கலாம். இது சிந்தாமணி கிரேவி, அதில் என்ன இருக்கோ அதே தான் இதுலேயும். இது தேங்காய் சட்னி. ரிவ்யூ பார்த்துக்கலாமா? சாமி, முதல் வாய் 2 பீஸ் சிக்கன் தான். எடுத்து வைக்கும் போதே அந்த காஞ்ச மிளகாயோட காரம் கண்ணு அப்படியே பொறிக்கட்டுது. இதை விட காரமான சிந்தாமணியை கொடுக்குறவங்களுக்கு இந்த சிக்கன்ல என்னென்ன இருக்குன்னா, காஞ்ச மிளகா தூள், காஞ்ச மிளகாய் அரைச்சி போட்டிருக்காங்க, உப்பு, தண்ணி, கொஞ்சோண்டு ஆயில், அவ்வளோதான். இதுக்கு பெரிய ரெசிபியே இல்லை. ஆனால் காரங்கிறது எவ்வளோ பெரிய சோம்பேறியாக இருந்தாலும் சரி, 2 புரோட்டா வாங்கி கொடுத்து கொண்டு போய் விடுங்க. சுறுசுறுப்பாக ஈவினிங் வரைக்கும் சொரக்கணும் இருக்கு. ஆந்திராக்காரங்களாட்டா நம்மளனா பிரீத்தி சிந்தாமணி ஒரே ஒரு வாட்டி திருப்பூரை வந்து இதை வாங்கி கொடுத்து பாருங்க. அப்போ சொரணை இல்லைன்னா அவன் மனுஷனே இல்லை, அவ்வளோ காரம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த சன் டிவியில் KFC விளம்பரம் வரும். அப்போ வந்து KFCயில் வந்து ஒரு சிக்கனை சாப்பிட்டு ஆணு சொல்லும்போது வாயிலிருந்து தீயா போகும். ஆக்சுவலி KFCலாம் அப்படி இல்லை. இதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆன்னு சொல்லி பாருங்க, கண்டிப்பா தீயா போகும் உச்சந்தலை வரைக்கும். இருக்கலையே அதிகமான ஃபுட் பிளாகர்ஸ் இருக்கிறது சென்னையில தான். சென்னையில் இருக்க ஃபுட் பிளாகர்ஸ் யாராச்சும் சென்னையில் இவ்வளோ காரமா பரோட்டா, சால்னா, சிந்தாமணி இருக்கான்னு பார்த்து இருந்தா கமெண்ட் பண்ணி பாருங்க. சிந்தாமணி ஆம்லெட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சிந்தாமணி ஆம்லெட்டை பொறுத்த வரைக்கும் காரமாக இருக்குது, ஆனால் இந்த அளவு காரம் இல்லை. ஏன்னா இது நார்மல் ஆம்லெட் போடுற மாதிரி தான் போடுறாங்க. கூட இந்த சிந்தாமணி கிரேவி இருக்குல்ல, இதை மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. ஸோ காரம் இருக்குது, இந்த அளவுக்கு இல்லை. பட் இது நல்லா தான் இருக்குது, ஓரளவு காரமாக தான் இருக்குது. பட் இது எக்ஸ்ட்ரீமான காரம். இது திருப்பூரில் இந்த ஹோட்டலில் இருக்குது. கூகுள் மேப்பில் பாருங்கள், கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஒரு புரோட்டா 25 ரூபா, ஒரு ஆம்லெட் 25 ரூபா, சிக்கன் 110 ரூபா. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சொரக்கணும் இருக்கும். தேங்க்யூ.